வராகி அம்மன். யார் யாரெல்லாம் வராகி அம்மன் வச்சு வணங்குறீங்களோ கண்டிப்பா அதை கேட்டுருங்க. இவங்கள வராகி அம்மன், வாராகி அம்மன், வரமுகி அம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த வராகி அம்மனை மும்முரமாக சில பேர் வழிபடுறாங்க. இவங்களை வழிபடலாமா, வழிபடக்கூடாதா, இவங்க யாரு, எப்ப இருந்து வந்தாங்க, இவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கறத மிக சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு நீங்க முடிவெடுங்க இவங்களை வழிபடலாமா, வழிபடக்கூடாதா அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க பன்றி முகம் கொண்டவங்க, இவங்களை வணங்க கூடாது, இதெல்லாம் பொய், சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக ஒரு பொம்மையை கொண்டு வந்து வச்சு வணங்க வைக்கிறாங்க, ஏமாந்து போயிடாதீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா இவங்க மாந்திரீகம், தந்திரீகம் உடையவங்க, இவங்களை வச்சு வணங்கினா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் இந்த கடவுள் உங்களை உதவி செய்வாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி குழப்பங்கள்ல பல பேர் மூழ்கி இருப்பீங்க. இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவு கொடுக்கும். இது உங்களுக்கு உண்மையிலே தெளிவு கொடுத்துச்சுன்னா அந்த வராகி அம்மனை மனசுல வச்சுக்கிட்டு எல்லோருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வராகி அம்மன் என்றவங்க சப்த கன்னியர்களில் ஒருத்தவங்க. சப்தம்னா 7, சப்த சுரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுரங்கள் என்பது 7. அதுபோல சப்த கன்னியர்களில் ஒருத்தவங்க தான் இந்த வராகி அம்மன். இவங்க யாருடைய அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி ஆதி பராசக்தியுடைய அவதாரம். இவங்க வாழ்ந்த காலகட்டங்கள், இவங்க அவதாரம் எடுத்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, சில காலகட்டங்களில் இவங்க அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. வேதத்திலே இவங்களை பத்தி போட்டிருக்கு. அப்படின்னும் போது இன்று நேற்று கிடையாதுங்க. இவங்க வந்தது வந்து இப்ப புதுசா கிடையாது. இத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேதத்திலேயே இவங்களுடைய பெயரை வந்து இடம்பெற்றிருக்கு. 18 புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்களில் மார்க்கண்டேய புராணம் ஒன்று இருக்கு. அந்த புராணத்தில் சப்த கண்ணீர்களை பத்தியும் நம்மளுடைய வராகி அம்மனை பத்தியும் போட்டிருக்கு. அப்படின்னும் போது இது போய் கிடையாதுங்க. இந்த வராகி அம்மன் என்பவர்கள் போர்க்குணம் கொண்ட கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் குணம் என்பது என்னன்னு தெரியுங்களா, அந்த கெட்டவர்களை அழிப்பவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். இவங்க வந்து கெட்டவர்களை அழிப்பதற்காக உருவெடுக்கப்பட்டவர்கள், கெட்ட எண்ணங்கள் உடையவர்களை அழிப்பதற்காக. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கக்கூடிய போரில், அந்த போரில் இறந்தவர்களை, அந்த போரில் அடிபட்டவர்களை, அவர்களுடைய ரத்தத்தை குடிப்பவர்களாக இந்த வராகி அம்மன் வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இவங்க வந்து ரத்தத்தை குடிச்சிருக்காங்களா, அதுக்காக இவங்களுக்கு பலி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுதாங்க உங்களுடைய தவறான நம்பிக்கை. நல்லா கேட்டுங்க, அவங்க ரத்தத்தை குடிச்சது அந்த அசுரனை அழிப்பதற்காகத்தானே தவிர இவங்க எந்த பலியும் கேட்கலங்க. அதுக்காகவே இந்த தெய்வத்துக்கு நீங்க போய் பலிலாம் கொடுத்துறாதீங்க. இந்த வராகி அம்மன் ரூபத்தை நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாமான்னு பார்த்தா வழிபடலாங்க, தவறே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க எதற்காக தோற்றுவிக்கப்பட்டாங்க, தீயதை அழிப்பதற்காக. தீயதை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கடவுளை நீங்கள் எதற்காக உங்க வீட்டுல வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள தீயதை அழிக்க இருக்கு. அந்த தீயதுன்னா பேய் பிசாசு கிடையாதுங்க. நமக்குள்ள உள்ள நம்மளுடைய எண்ணங்களில் உள்ள பேய் பிசாசுகளை, நமக்குள்ள குரோதங்கள், பொறாமை, கெட்ட எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்க வராகி அம்மனை வணங்கலாம். அப்புறம் உங்களுக்குன்னு சில எதிரிகள் இருப்பாங்க. நீங்க நல்லது செய்வீங்க, அந்த நல்லதை எதிர்க்கிறது வரதான் உண்மையில எதிரி. அந்த எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்துவதற்காக நீங்க அவளை வணங்கலாம், அது தவறு கிடையாது. இந்த வராகி அம்மன்ல 8 விதமான வராகி அம்மன் இருக்காங்க. நான் சொன்னல, ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க. வராகி அம்மன்றவங்க பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல தோன்றி வந்த ஒரு அவதாரம் கிடையாது. பல காலங்களில் பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. அப்படின்னும் போது வேதத்திலேயே இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இந்த கடவுள் நமது இந்து சமயத்தில் ஒரு முக்கியமான கடவுளாக போற்றப்படுறாங்க. ஆகவே யாரு வச்சு நீங்க வணங்குறீங்களோ வணங்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, எந்த கடவுளை நீங்க வச்சு வணங்கினாலும் அது தவறு இல்லைங்க. விநாயகரையோ, கிருஷ்ணரையோ, முருகரையோ, யாரை வேணாலும் வச்சு வணங்கலாம். கடவுள் என்பவர் ஒரே உள்ளம் கொண்டவர் தான். உருவங்கள் வேறுபட்டு இருக்கலாம், ஆனா ஒரே உள்ளம் கொண்டவர். அந்த ஒரு உள்ளம் என்ன தெரியுங்களா, அன்பு, கருணை, நன்மை, பாசம், பற்று, தைரியம், வீரம், இந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டவர் தான் கடவுள். அந்த கடவுள் எல்லா உருவங்கள்லயும் வீற்றிருக்காருங்க. அப்படின்னும் போது நீங்க வராகி அம்மனை வச்சு வணங்கினாதான் நல்லா இருப்பேன், நான் விநாயகரை வச்சு வணங்கினாதான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை முதல்ல விடுங்க. நீங்க யாரை வேணாலும் வணங்கலாங்க, வராகி அம்மனை தைரியமா வணங்கலாம். ஆனா தயவு செய்து நீங்க நல்லா இருக்கணும்னா ஒன்ன நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. கடவுள் என்ன தெரியுங்களா சொல்றான், நீ நேர்மையாக இரு, நீ உண்மையானவனாக இரு, நீ நேர்வழியில் நட, உண்மைக்கு குரல் கொடு, உண்மையாக நடந்து கொள், உள் மனதளவில் கருணையாக இரு, உனக்கு தீங்கு செய்யறவங்களுக்கு கூட முடிஞ்ச அளவுக்கு நீ கருணை காட்டு, வீரமாயிரு,
யாருக்கும் பயப்படாத, நல்லவர்களிடம் பணிவோடு இரு, நன்றியை மறக்காதே, இப்படின்னு பல மாதிரி நற்செயல்களை செய்யறவங்களுக்கு மட்டுமே கடவுள் எல்லா ரூபத்திலும் இருந்து அருள் கொடுப்பான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.